அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய வரப்பிரசாதம் அல்லவா? அதை யாராலும் மாற்ற முடியாது இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 10-12 முடிய. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணம்மா, கடவுளுடைய நல்லெண்ணம்மா? நான் மனிதருக்கு உகந்தனாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். பவுலை எப்படி அழைத்தார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? மனிதரிடம் அவர் கற்றுக்கொள்ளவில்லை. பவுல் எப்படி திருச்சபையை துன்புறுத்தினார் என்பதும் தெரியும் இல்லையா? அதனால்தான் அவர் என்ன சொல்கிறாரு? இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணம்மா, கடவுளுடைய நல்லெண்ணம்மா? நான் மனிதருக்கு உகந்தவனாக இருக்க பார்க்கிறேன். நான் இன்னும் மனிதருக்கு உகந்தனாக இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாக இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியாளனும் ஒவ்வொரு மனிதருக்கு உகந்ததாக வார்த்தைகளை சொல்லும்போது அவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் அல்ல, உண்மையை உரைப்பவன் அல்ல. ஏனென்றால் மனிதர்களை திருப்திப்படுத்துவர்கள் என்பதை பவுல் அவர் சொல்லுகிறார் இல்லையா? அவர் கிறிஸ்துவுக்கு வந்ததும் கிறிஸ்துவுக்கு உள்ள செய்தியை அவர் வேற்றினத்தாருக்கு அறிவிக்க வந்ததையும் அவர் எடுத்து கூறுகிறார். அப்போ நான் கடவுளுக்கு உகந்ததாய் வாழும்போது கண்டிப்பாக எங்கேருந்து சொல்ல வேண்டும்? கிறிஸ்துவுடைய வார்த்தை மட்டும்தான் அறிவிக்க வேண்டும். அவர் நம்ம நேற்று என்ன சொல்கிறாரு? வானதூதரோ விண்ணிலிருந்து வந்தவங்களோ யாருமே இது சொல்லலை. அப்படி சொன்னான்னா வானதூதரோ விண்ணிலிருந்து வந்தவங்களோ கூட நற்செய்தி கொடுத்ததை மாற்று கருத்தாக சொன்னாங்களா, அவங்க கூட சபிக்கப்படும் சொல்கிறாரு பவுல். அப்போ நாம் இறைவார்த்தை கொடுக்கும்போதும் பேசும்போதும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் பேச வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வலிமை உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி தெரிந்து கொள்ளும்போது தான் அது நமக்கு ஒரு நிறைவு இருக்கும். அதை தான் சொல்கிறாரு. இறைவன் அவருக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி தான் எல்லாத்தையுமே அவர் அறிவிக்கிறார். இல்லாட்ட அவரால் அறிவிக்க முடியாது. அதான உண்மை. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தூய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ, என்ன தெளிவுபடுத்துகிறாரோ அதைத்தான் நாம் பிறருக்கு சொல்ல வேண்டுமே தவிர மாற்று கருத்து எதுவுமே வரக்கூடாது. அப்படி வந்தால் நாம் மனிதரை திருப்திப்படுத்துவவர்களாவோம். இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை இல்லை. உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்தவர் இறைவன். அவருக்கு பணியாளர்களாம் நாம் இருக்கிறோமா? மனிதருக்கு பணியாளர்களாம் நாம் இருக்கிறோமா? நம் தேவைக்கு தப்பன நடந்து கொள்கிறோமா? நமக்கு இது அவர்கள் தருவார்கள், அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் இறைவன் சொன்னதை சொன்னபடி செய்து முடிக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவர், எப்பொழுதும் நாங்கள் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். அந்த வழிநடத்துதல் ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இவ்வளவு காலம் நீர் எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்தீர். நீர் எங்களுக்கு என்ன கொடுத்தீரோ அதை தான் நாங்கள் பிறருக்கு கொடுக்கும்படி செய்தீர் ஆண்டவரே. இறுதி காலம் வரைக்கும் நாங்கள் அப்படியே வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருவரிடம் உள்ள தூய ஆவியின் துணை கொண்டு ஒவ்வொருவரும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து செய்யும்படி தேவரீர் நீர் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.